மக்களால் நான் மக்களுக்காகவே நான் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு மாசான வீடியோவை ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் உங்களோட ஒரு ஆறு இமேஜை வச்சு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை பேக்ரவுண்டில் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 6 இமேஜை நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து நீங்கள் நான் கொடுத்துருக்க ப்ரீசெட்டை ஜஸ்ட்டு டச் பண்ணாலே போதும், ஆப்குள்ள வந்து இம்போர்ட் ஆயிரும். இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் நான் கொடுத்த ப்ரீசெட் இருக்கும், ஜஸ்ட் அதை டச் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ரீசெட் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ ஓப்பன் ஆனதுமே உள்ளே வந்ததுமே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் தான் நான் எல்லாத்தையுமே கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் கொடுத்து 1லேருந்து 6 வரை ஒரு நம்பரும் கொடுத்துருக்கேன்னா இதில் தான் நீங்கள் இமேஜை சேஞ்ச் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு இந்த 3D ஆப்ஷனை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த டெக்ஸ்ட், அதாவது அந்த ஒன்றுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை ஜஸ்ட் டச் பண்ணுங்கள். டச் பண்ணதும் கீழே பார்த்தோன்னா கலர் அண்ட் ஃபில் இருக்கும். ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிறோம் உங்களோட இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணாலே போதும், ஈஸியாக வந்து சேஞ்ச் ஆயிடுச்சா. சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதே மாதிரி அடுத்த பீட் மார்க் வாங்க. அடுத்த பீட் மார்க் வந்துட்டு அடுத்து 2வது இருக்க அந்த பேக்ரவுண்டை டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில்லை டச் பண்ணுறீங்க. டெக்ஸ்ட்டை டச் பண்ணிவிட்டு இதுலேயும் அதே மாதிரியே அடுத்து நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணாலே போதும், ஈஸியாக வந்து இந்த இடத்துலையும் சேஞ்ச் ஆயிடும். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணா ஒரு பீட் மார்க்காக போங்க. போயிட்டு அந்த இடத்துல கரெக்டாக அந்த பேக்ரவுண்ட் தெரிகிற இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணால் தான் நம்ம அந்த இமேஜில் எதுவும் சேஞ்ச் பண்ணணுமா என்னன்னு உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக எல்லாமே கரெக்டாக வந்து மேட்ச் ஆகிட்டே வருது பார்த்தீங்களா. இதே மாதிரி என்ன பண்ணா லாஸ்ட் வர மூவ் பண்ணி கரெக்டாக அந்த இருக்க பேக்ரவுண்ட் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணா இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜஸை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வரிசையாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்துலேயுமே சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இல்லை லாஸ்ட்டாக வாங்க. லாஸ்ட்டாக வந்துன்னா இந்த இடத்துல மேலே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 2 பேக்ரவுண்ட் கொடுத்துருப்பேன். இதில் இந்த சைடு ஒரு இமேஜ், இந்த சைடு ஒரு இமேஜ் ஆட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ இதில் ஃபஸ்ட் இந்த சென்டர் இமேஜ் வந்து கீழே இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் சென்டராக நீங்கள் கேமரா பார்த்துருக்க மாதிரி சென்டராக ஒரே ஒரு இமேஜை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கடுத்து தான் நம்ம மீத இருக்க இமேஜில் அந்த சைட்லேயும் இந்த சைட்லையும் நம்ம செட் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த இடத்துல கரெக்டாக சேஞ்ச் பண்ணி முடிச்சாலே தெரியுதா உங்களுக்கு. இப்போ இதுக்கடுத்து இப்போ இந்த மேலே இருக்க பேக்ரவுண்ட் வாங்க. அந்த இடத்துல இந்த 1, 2ன்னு சொல்லி தனியாக கொடுத்துருக்குன்னா இது 2லேயுமே ஒரே இமேஜ் தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில் டச் பண்ணி இந்த டெக்ஸ்ட் டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல இப்போ ஏதாவது ஒரு இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த சைடில், அதாவது லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு சேஞ்ச் ஆகும். இதே மாதிரி 2வது இருக்க பேக்ரவுண்ட் டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில் டச் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணிட்டு இதுலேயும் கரெக்டாக அதே இமேஜ் நம்ம அந்த சைடு என்ன இமேஜை சேஞ்ச் பண்ணமோ அதே இமேஜ் இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். இப்போ எல்லாமே இமேஜ்லாம் நீங்கள் ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. இதுக்கடுத்து இதில் பின்னாடி பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3D எஃபெக்ட்டில் என்னோட நேம் வந்து நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. இதை எப்படி இப்போ ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமா. அதுக்கு நீங்கள் அப்படியே பேக் வந்துட்டு உங்களோட க்ரோம் ப்ரௌசர் இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் ஈஸியாகவே வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் க்ரோம் ப்ரௌசரை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணதுமே இதில் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த இடத்துல 3D, அதாவது 3D நேம் எடிட் அப்படின்னு மட்டும் வந்தது. இந்த மாதிரி 3D நேம் அப்படின்னு மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி இதில் ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒரு வெப்சைட் வருது, அந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு உங்களோட மெயில் ஐடியை வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணால் தான் நீங்கள் ஃப்ரீயாக வந்து இதில் எடிட் பண்ண முடியும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அப்படியே மேலே ஏற்றுனா நமக்கு இந்த மாதிரி சாம்பிளுக்கு நிறைய இமேஜஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இதில் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ, ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த தான். ஸோ இந்த இதை ஜஸ்ட்டு நான் டச் பண்ணிக்கிறேன். டச் பண்ணவும் பார்த்தீங்கன்னா அடுத்து நமக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகுதா. இதில் கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு எடிட் வித் ஏஐன்னு இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணவும் பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் வந்து நமக்கு லோட் ஆகும். நல்லா நோட் பண்ணி இல்லை நீங்கள் உங்களோட மெயில் ஐடியை வச்சு ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக நமக்கு அடுத்த பேஜ் வந்து இந்த மாதிரி தான் லோட் ஆக ஆரம்பிச்சிட்டு பார்த்தீங்களா. இதிலே நீங்கள் ஈஸியாக உங்களோட நேமை டைப் பண்ணியே வேறு லெவலில் நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆயிடுச்சா. அப்போ கீழே பார்த்தோன்னா நமக்கு எடிட் சொல்லி ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேமை டைப் பண்ணுங்கள், அதுவும் கேபிட்டல் லெட்டரில். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட நேமை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் என்னோட நேமை டைப் பண்ணி இந்த கீழே இருக்க சென்ட் பண்ணுற பட்டனை கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கீழே வந்து இமேஜ் வந்து ரெடியாக ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா. நீங்கள் என்ன நேம் கொடுக்குறீங்களோ அதே ஸ்டைலில் அந்த நேமை நமக்கு ஈஸியாகவே ரெடி பண்ணி கொடுத்துரும். இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இதில் நான் சொல்லியிருக்க எல்லாமே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தான் சொல்லியிருக்கேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி வந்து ரெடியாக ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா. இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட நேமை இந்த இடத்துல ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, ஜஸ்ட் அதை கொடுத்துட்டு ஸோ கரெக்டாக நீங்கள் இதே மாதிரி உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேமை ஜஸ்ட் இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க அப்ளை அப்படின்ற கொடுத்தாலே போதும், ஈஸியாக வந்து நமக்கு நம்மளோட நேமை வச்சு ரெடி ஆயிரும். இப்போ இதை நீங்கள் அப்படி டவுன்லோட் பண்ணி பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி ஈஸியாகவே நீங்கள் அதில் போய் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல கொண்டு வந்து அந்த
அந்த நேமுக்கு பதிலாக ஜஸ்ட் அதை டச் பண்ணி அந்த கலர் ஃபில் டச் பண்ணி இந்த இடத்துல உங்களோட நேமை ஈஸியாகவே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அலாமரம் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.